ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளில் செஞ்ச எரிஷேரி. இது எப்படி சேர்த்துன்னு பார்ப்போமா? பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் நல்லா மேலே தோல் சீவிட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி சேர்த்து அரைச்சிட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. பாசிப்பயிறு வேக வச்சது இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகுள் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.